வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வந்து போஞ்சி கறியோட வந்திருக்கேன், போஞ்சி பால் கறியோட வந்திருக்கேன். ஆக்சுவலி என் மகளும் இன்னைக்கு வீடியோக்கு வரணும்னு சொல்லி இன்னைக்கு அவ வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஸோ அபிகேலும் வந்து உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்கேன். ஸோ நாங்கள் இந்த போஞ்சி கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். ஸோ இந்த போஞ்சி பால் கறி இப்போ நான் செய்யறதுக்கு வந்து இதில் மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு இதில் கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகு போட்டு கடுகு வடிக்கணும். ஸோ இந்த இருக்குது இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இந்த பெருஞ்சீரகத்தையும் இதில் போடுங்க. இதில் வந்து வெங்காயம் இருக்குது, மீடியம் வெங்காயம், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன பச்சை மிளகாய் இருக்குது, உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பட் நான் 4 போடுறேன். இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது, நான் 4 உள்ளிப்பல் போடுறேன். இதில் வந்து 1 காம்பு கருவேப்பிலை இருக்குது, இந்த கருவேப்பிலையும் இதை போடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வதங்க விடுவோம். ஸோ இப்போ 3 நிமிஷமாக இது வதங்கி கொண்டு இருக்குது. இந்த லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இந்த 3 நிமிஷம் இப்படி வதங்கின பிறகு இதில் வந்து 175 கிராம் போஞ்சி எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மெரிக் பவுடர் 1/2 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய இருக்குது. இப்போ இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது, 3ஆம் பாலும் 2ஆம் பாலும் கலந்து இருக்குது. 1/2 கப் எல்லாட்டிக்கு 125 மில்லிலிட்டர் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு நான் ஒரு 5 நிமிஷம் அவிய விட போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்குது. ஸோ அந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது. நான் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி வெட்டி இருக்கேன். எல்லாட்டிக்கு 30 கிராம் வருது. இப்போ இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி இதை நான் மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் இதை நான் கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷமாக இதுலேருந்து அவிஞ்சோன்று இருக்குது. இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து 1ஆம் பால் இருக்குது, திக்காக புளிஞ்சு வச்சிருக்க 1ஆம் பால் இருக்குது. 1/4 கப் இல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் 1ஆம் பால். இப்போ இதில் விடுங்க. 1ஆம் பால் விட்டு இந்த கப்புக்கில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு இதை நான் வாஷ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி இதை மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை நாங்கள் நல்லா அவிய விடுவோம். இடக்கடை வந்து கிளறி விடுங்க, திறந்து விடுங்க, எல்லாத்துக்கும் வந்து பொங்கி மேலால் வந்துடும். ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷமாக தான் இதுலேருந்து அவிஞ்சோன்னு இருக்குது. இப்போ நான் திருப்பி மூடி போட்டு இன்னும் ஒரு 7 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட போகிறேன். இடக்கிட திறந்து விடுங்க, இல்லாட்டி பொங்கி மேலால் வந்துடும். ஸோ இப்போ இன்னொரு 3 நிமிஷம் ஆயிருக்குது. ஸோ இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இனி மூடாதீங்கோ. ஸோ டோட்டலியாக வந்து நான் 6 நிமிஷம் மூடி போட்டு அவிய விட்டேன். நான் இந்த 6 நிமிஷத்துக்கு பிறகு இனி மூடாமல் இன்னொரு 4 நிமிஷம் இதை நாங்கள் வதங்க விடுவோம். ஸோ இப்போ இன்னொரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த 4 நிமிஷம் என்ன டோட்டலியாக வந்து நான் 10 நிமிஷம் வந்து நான் அவிய விட்டேன். நான் 6 நிமிஷம் மூடி போட்டு அவிய விட்டேன். நான் அதுக்கு பிறகு 4 நிமிஷம் வந்து மூடாமல் அவிய விட்டேன். நான் இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் லைம் எல்லாம் லெமன் விடுங்க. நான் இன்றைக்கு லெமன் விடுறேன். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை புளிஞ்சு விடுங்க. ஸோ இதை விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நான் சொன்ன டைமுக்கு நீங்கள் போட்ட உருளைக்கிழங்கு வந்து அவியாட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க. ஸோ இதுதான் இந்த போஞ்சியில் கிழங்கு போட்டு செய்கிற பால் கறி செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போஞ்சி கறி எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கூட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், பாய்.